சோ ஒரு காதல் திருமணம் பண்ணிடுறாங்க. அப்ப எதுக்குடா நம்ம பண்ணணும்? என்னடா இந்த தப்ப பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இவங்கள தான் கண்டிப்பா, இருப்பாங்க. கண்டிப்பா. ம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கு இல்லையா? ம். குடும்பஸ்தானத்துல கேது இருக்கும்போது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய நிலைலாம் வரும். ம். வீட்லயே ஒரு ஆள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு அஃபையர் அப்படிங்கிற மாரி பஞ்சாயத்துலாம் இழுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ம். இது வந்து நம்ம பொதுவான கருத்தா சொல்றோம். அவங்களோட சுய ஜாதகத்த பொறுத்தும், அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள பொறுத்தும் சில விஷயங்கள் மாறுபடும். பொதுவாவே வந்து அந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, குடும்பத்துல வந்து தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் வரும். ஏன்னா சனியினுடைய பார்வை வருதுல்ல. பழைய காதெல்லாம் திரும்ப எட்டி பார்த்துச்சுன்னா, வீட்ல ஆள் இருக்கும்போது பிரச்சனை ஆயிடாது? வருவாங்களா? வரதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் கவனமா இருக்கு. இருக்கணும். ஜ கடகராசிக்காரர்களே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கடகராசி அப்படின்னு சொல்லும்போது காதல், லவ் யார் அதிகமா லவ் குடுப்பா? ஆண்களா? பெண்களா? சரி நீங்க ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் சொல்றீங்க. சில பேர் பார்த்தா முரட்டுத்தனமா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. சில பேர் சொல்றதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, கடக ராசிக்காரர்கள்ல யார் வந்து அன்ப அள்ளி அள்ளி குடுப்பா? அதாவது இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ரொம்ப அன்பானவங்க. அன்புன்னு ம். சொல்லிட்டீங்க இல்லையா? ஏன்னா இவங்கள பொறுத்தவரைக்கும் அம்மாவினுடைய தாய் அன்பு, கருணை, இரக்கம், பாசம். அம்மாக்கு எத்தன வாட வேணாலும் போட்டு அத ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அந்த நான் இல்லாட்டி கூட பரவால்ல, என் குழந்தை சாப்பிட்டா போதுன்ற மாரி ஒரு இரக்க சிந்தனை வாய்ந்தவங்க தான் நம்மளோட தாய் ஸ்தானம். ம். அந்த மாரி தாய் உள்ளம் கொண்டவங்களா தான் இந்த கடகத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. ம். இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க வெளியில போம்போது ரொம்ப நெறைய பேருடைய பழக்கவழக்கங்கள் வரும். ம். வெளிநாடு, வெளியூர்கள்லாம் போறாங்கன்னா, அசால்ட்டா வந்து இப்ப நெறைய பார்க்குறோம். ஜெர்மன் பொண்ணு வந்து இந்தியன் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அடடா! அப்படிலாம். ஆ அந்த மாரியான ஒரு அமைப்புகள்லாம் நெறைய அமையக்கூடிய பாக்கியம் வந்து கடகராசிக்கு கடகராசிக்காரருக்கு உண்டு. இருக்கு. அதுவும் பல நாள் நம்ம 80ஸ் கிட்ஸ்லாம் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பார்த்து மட்டும் முடிவு பண்ணணும்.